ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான ரொட்டி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. வெறும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் இதை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. கருகிடாமல் வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது இதை அடை மாதிரி தட்டி தோசைக்கல்ல சேர்த்துக்கோங்க. போட்டு சுற்றி நெய் விட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை 1/4 கப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது கூட தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து கெட்டியாக வரும்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. கூடவே ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூட நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ராகி ரொட்டியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது மேலே தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.